Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ப்ளூபெர்ரி ஃபில்லிங் கேக் ரெசிபி பார்க்க போறோம். இது 1/2 kg weight வரக்கூடிய கேக் ரெசிபி. ஸோ இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிஃப்டரில் 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா சிஃப்ட் பண்ணி எடுக்கலாம். ஒரு முறை சிஃப்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அல்லது 3 முறை வேணுனாலும் நம்ம சிஃப்ட் பண்ணி எடுத்தோம்னா இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ ஒரு ட்ரை பவுலில் 2 எக் எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட்டர் ஹையில் வச்சு பீட் பண்ணலாம். 2 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ 1/2 கப்பில் இருந்து கொஞ்சம் குறைவான அளவில் பொடிக்காத சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃப்ளஃபியாக ஒயிட்டிஷாக வரது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக வரணும். அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வரும். இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை மிக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மாற்றி வைக்கலாம். இப்போ நம்ம எக் மிக்சரில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதோட ஆல்டர்னேட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஃபோல்டு பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஃபைனலாக நம்ம ட்ரை மிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுக்கும்போது இதோட டெக்ஸ்சர் நல்லா வரும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 6 இன்ச்சு ரவுண்டு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டர் சேர்த்துட்டு நான் இது வந்து ஓவனில் தான் பேக் பண்ணியிருக்கேன். 180 டிகிரி சென்டிகிரேட் ப்ரீஹீட்டட் ஓவனில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் டாப்லேயும் பேக் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் நம்ம வந்து ஸ்டவ் டாப் பேக்கிங் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு சின்னதாக சாக்லேட் டெக்கரேஷன் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக கிரேட்டட் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை மைக்ரோ ஓவனில் நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் இதை மெல்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டில் கொஞ்சமாக இந்த மெல்டட் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு அதில் நமக்கு விருப்பப்பட்ட கலர் ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரு லைட் பிங்க் கலரும் அப்புறம் வந்து ரெட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட் டெக்கரேஷன்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன மெத்தட் வேணாலும் பண்ணலாம். நான் இதில் என்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கேங்கிறது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இதில் ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறோம். இது ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த டைமில் ரிமைனிங் இருக்கிற ஒயிட் சாக்லேட் இதில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது ஓரளவுக்கு நம்ம திக்காக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் திக்னஸாக இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு கையில் ஒட்டாத அளவில் செட் ஆகிருக்கு. இப்போ நான் குக்கி கட்டர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு ஹார்ட் ஷேப்போ அல்லது ஸ்டார் ஷேப் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நடுவில் வந்து சின்ன குக்கி கட்டர் வச்சு ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பட்டர்ஃப்ளை மோல்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து வேறு ஒரு கேக்கில் நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இது ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாக்லேட்டை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி வைக்கிறோம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம இதை வந்து இன்வெர்ட் பண்ணி ஈஸியாக இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம இந்த ஷேப்ஸ் எல்லாமே டிமோல்டு பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி சாக்லேட் மெல்ட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண எல்லா ஷேப்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பட்டர்ஃப்ளைஸும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. சம்டைம்ஸ் ஒரு சில இது வந்து உடஞ்சி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுவும் நார்மல் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியராக வந்திருக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபைனலாக கேக் டெக்கரேட் பண்ணும்போது எடுத்து செட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து 3 லேயராக நான் இதை கட் பண்ணியிருக்கேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம லேயர் பண்ணணும். இதுக்கு ஃபில்லிங் பண்ணுறதுக்காக நான் ப்ளூபெர்ரி க்ரஷ் அண்டு ப்ளூபெர்ரி ஃபில்லிங் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூபெர்ரி ஃபில்லிங் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குகிற ஷாப்ஸில் நமக்கு அவைலபிள் தான். அந்த டின் ஓப்பன் பண்ணதுமே நான் ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ப்ளூபெர்ரி ஃபில்லிங். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கில் ஆட் பண்ணும்போது. கூடவே கிரேட்டட் சாக்லேட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 3/4 கப்பு விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ கேக் வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கேக் போர்டில் ஒரு கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அது மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு நார்மலாக எல்லா கேக்லேயும் பண்ணுறது மாதிரி சுகர் சிரப்பால் வெட் பண்ணி கொடுக்குறோம். அது மேலே ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் லேயரில் நான் ப்ளூபெர்ரி க்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயரில் தான் நம்ம வந்து ப்ளூபெர்ரி ஃபில்லிங் ஆட் பண்ண போகிறோம். இதோட கொஞ்சம் கிரேட்டட் ஒயிட் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்கலாம். அதுலேயும் சுகர் சிரப்பால் நம்ம வெட் பண்ணிவிட்டு க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் ப்ளூபெர்ரி ஃபில்லிங் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஃபைனல் லேயர் கேக் வச்சு கொடுத்து அதுலேயும் சுகர் சிரப்பால் நம்ம வெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ டாப்லேயும் சைட்ஸ்லேயும் ஈவனாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி க்ரம் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். அது ஆஃப்டர் க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம க்ரம் கோட்டிங் முடிஞ்சு ஃப்ரிட்ஜில் 10 minutes வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபைனல் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இப்போ கேக் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நீட்டாக ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீமில் நான் வந்து பிங்க் அண்ட் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ப்ளூபெர்ரி கலருக்கு வந்து மேட்சிங் ஆகிறது மாதிரி. இந்த சைட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கேயுமா நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கேன். லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இப்படி பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரேப்பரால் நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம ஆல்ரெடி சாக்லேட் டெக்கரேஷன் பண்ண அதே ஷேடு வந்து சைட்ஸ்லேயும் கிடைக்கும். அந்த ப்ளூபெர்ரி கேக்குக்கு வந்து இது மேட்சிங்காக இருக்கும் ப்ளூபெர்ரி கலருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் அண்ட் ப்ளூபெர்ரி கலர் ஷேடு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். இப்போ டாப்பே நம்ம லெவல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கேக் ஃப்ராஸ்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போ பைப்பிங் பேக்கில் இந்த டபுள் கலர் ஒயிட் அண்ட் அந்த ப்ளூபெர்ரி கலர் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நான் க்ரீம் அப்ளை பண்ணி இந்த 100 N2 நாசில் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளாரட்ஸ் டிசைன் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சென்டரில் வந்து கொஞ்சம் ப்ளூபெர்ரி ஃபில்லிங் வச்சு கொடுக்கலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் டெக்கரேஷன்ஸையும் சைட்ஸில் வச்சு கொடுக்க போகிறோம். சைட்ஸ்லேயும் சென்டர்லேயும் இதே வச்சு கொடுத்துடலாம். இதோட கொஞ்சமாக கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ப்ளூபெர்ரி கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.